ரஜினி சார் அவர்கள் கூட இருந்தவர். அரசியல்ல நான் வரணும்னு இருக்கேன், தலைவரோட 40 வருஷம் இருந்துட்டேன், நான் ரஜினி ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தேன், எனக்கான மரியாதை இருக்குமா? இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அண்ணன் உருவாக்குனாரு. ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு தெரியல உண்மை என்னன்னு. டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமா எனக்கும் ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல? அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்த காவல்துறை நிப்பாட்டினா. இந்த ஊடகங்களையும் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், வலியோட கேட்கிறேன். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஆதாப் அர்ஜுனா இது வெட்கப்பட வேண்டியதில்லை, நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாடு இந்த வீடு இருந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா வச்சு சைன் பண்ண முடியாது. அப்ப அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. அவரு அடிச்சிட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவி கொண்டுட்டு வந்துட்டான், திருட்டு பையன். மகேஷோட ஆக்டிங், அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங், காலையில உதயநிதியோட ஆக்டிங். மூளையில என்ன இருக்குன்னு தெரியல. பிறக்கும் போதே களிமண்ணு மட்டும்தான் பெற்று வச்சிருக்காங்கன்னு தெரியும். நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பலி இருக்குன்னு டவுட் வந்தனாலதான் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. அவ்வளவு கோவம் உள்ள இருக்கு. சிபிஐ ஆபீஸ்க்குள்ள இருந்தே மேல எழுந்திருக்கிறேன். அது வேற மாதிரி தெரியும். இது போதுமா அப்படின்னு கேட்டார். இன்னமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். குளத்தூர்ல இருந்தா முதல்ல அவதூறா பேசிக்கோ, ஆதவர்ஜுனா இப்படி, ஆதவர்ஜுனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜுனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ. ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும். 5 வயசுலயே எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தோம். நான் இதுக்கு மேல எவனையும் பயன்படுத்த முடியாது, எழுதி வச்சுக்கோ. உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு வி.எஸ். பாபு அவர்கள் மரியாதை செய்கின்றனர். சென்னை வடமேற்கு மாவட்ட கழகம் சார்பாக வெள்ளிவாள் அளிக்கப்படுகிறது. இத்துணை நேரமாக, இவ்வளவு நேரமாக எங்கள் அனைவரையினுடைய பேச்சை கேட்டு அண்ணா அப்பவே சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஆக கூட்ட குறையும். ஆனா இல்ல, இத்தனை காலமாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இங்கு நிற்கிற இந்த ஜனங்க இத்தனை காலமாக எங்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்து எங்களை எல்லாம் வழி நடத்தி ஒரு சின்ன சின்ன அறிவுரையும் கொடுத்து அட்வைஸையும் கொடுத்து இருந்த எங்கள் மாவட்ட செயலாளர், சென்னை வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம்பிசி தனிகா என்கின்ற ஒரு தனி மனிதருக்காகவும் தளபதி என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்திற்காகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறார் அண்ணன் ஐயா வி.எஸ். பாபு அவர்களுக்காக மட்டுமே. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக பேச இருப்பவர், சொல்ல போனா நிஜமா சொல்ற, அவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. ஏன்னு சொல்ற கேளுங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னா மீடியாக்கள்ல ஒரு வாரம் பிளாஷ் நியூஸாக பரவும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களை ஒரு சிறப்புரையாற்ற ஒரு பெரிய கரகோஷத்துடன் அவர்களை அழைக்கிறேன்.
தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். சென்னை வடமேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், தோழர்கள், தோழிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, வடமேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு தணிகாசலம் அவர்களே, முன்னாள் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு சினரா எஸ் அசோக் அவர்களே, இன்றைய டிவிகே கட்சியின் உறுப்பினரும் ஹார்பர் தொகுதியின் பொறுப்பாளருமான திரு அசோக் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு VS பாபு அவர்களே, நமக்கு முன்னால் பேசி இன்னைக்கு சர்ச்சு மீட்டிங்காக போயிருக்காரு தேர்தல் அறிக்கைக்குழு உறுப்பினர் திரு JCD பிரபாகரன் அவர்களே, பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சல் சம்பத் அவர்களே, கழக துணை பொதுச்செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் KS செங்கோட்டையன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, 2026 தமிழகத்தின் முதல்வர், தமிழகத்தின் தலைவர், எங்களுடைய அண்ணன் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வணக்கத்தை தெரிவித்து, அதாவது சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே அந்த சிபிஐ என்கொயரிக்கு போகும்போதெல்லாம் இந்த திமுக காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மீடியாவில் உட்காந்துட்டு டெல்லியில் கூப்பிட்டுட்டாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு 5 நாள் பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. நான் உட்பட அண்ணன் நிர்மல்குமார் அவர்களெல்லாம் போவோம். அண்ணன் உண்மைகளை சொல்லிட்டு வெளியே வரும் பொழுது நியூஸ் ஒன்று வந்துச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, 5 மாநிலங்களில். அன்னைக்கு 5 மணிக்கு மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாடல் கோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியுமா உங்களுக்கு? அதாவது பிரச்சாரத்தை எந்த தலைவர் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் 4.25 வருஷம் இல்லை, 4 வருஷம் 11 மாசம் பொம்மை முதல்வரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இன்னைக்கு உண்மையாலே பொம்மை முதல்வர் அவர். ஏன்னா மாடல் கோடு வந்துருச்சு. முதல்வர்னு சொல்லலாம், ஆனா பேனா எடுத்து சைன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி சைன் போட்டாங்க, அவர் மருமகனும் மகனும் சைன் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் பொம்மை முதல்வர்னு சொல்லுவோம். என்ன, அது ஒரு குடும்ப ஆட்சி. குடும்ப ஆட்சியோட நோக்கம் என்னன்னா, ஸ்டாலின் சார் டாக்ஸ் எல்லா இடத்துலையும் 30% கமிஷன் அடிச்சு கரப்ஷன் பண்றது மட்டும்தான். அப்ப அந்த சிபிஐ என்கொயரி முடிஞ்ச உடனே வெளியே வரும்போது நான் பின்னாடி தான் உக்காந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல, நம்ம தலைவர் நிறைய பேச மாட்டார். அப்படி சிபிஐ என்கொயரியில் ஃப்ரெண்ட்ஸில் உக்காந்துட்டு வெளியே ஒரு 2000 பேர் நிற்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த ராயப்பன் படத்துல சொன்னார் பாருங்க, அதே மாதிரி டிரைவரை பார்த்து அப்புறம் திரும்பி இப்ப பின்னாடி உட்கார்ந்த ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் சொன்னேன் சிபிஐ என்கொயரி போய் முடிச்சுட்டு லிஃப்ட்ல வரும்போது, அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படியே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். வண்டியில் உக்காந்துட்டு டக்குன்னு டிரைவரை பார்த்து மேலே வந்து கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பையும் இன்னும் அண்ணன் காத்து வாங்கிறதுக்கு பண்றாரா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு குரல் வந்துச்சு, என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்து அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் புரிஞ்சேன், இந்த ஒரு வாரமா திமுக காதருங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்களே, சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ் சிபிஐ ஆபீஸ்ன்னு.
இந்த 8 மாசமா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து பயந்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். அவருக்கு இபிஎஸ் பார்த்தா பயம் இல்ல. அப்புறம் யாரோ ஒருத்தர் பிஜேபி தலைவராக ஒருத்தரை போட்டிருக்காங்க, பேர் கூட வர மாட்டேங்குது, மறந்து போச்சு. அந்த மாதிரி பல தலைவர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் திமுகவோட கூட்டணி போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அண்ணா முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு ஒரே பயம், தலைவர் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராரோ, மக்களை பார்க்க வராரோ, அதனால ஒரே பயம். அதுக்கு தான் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டாங்க. நீ போய் ஒரு வேலையை பண்ணுன்னு சொன்னான். அவருக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, அவரு அடிச்சிட்டு வரான்னு சொன்னாரு. இந்த படுபாவி கொண்டுட்டு வந்துட்டான், திருட்டு பையன். ஆக்சுவலா ஸ்டாலினை மாற்றி விட்டதே செந்தில் பாலாஜி தான் கொலை குற்றத்துல. நாளைக்கு இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்குன்னு செந்தில் பாலாஜிக்கு தான் தெரியும். அவர் நம்மள எதிரியா நினைச்சிட்டு இருக்காரு. அவர் பேச விடாம நிப்பாட்டுறானா, நம்மள மக்களை கொன்னு குவிச்சிட்டு ஒரு வாரமா நாடகம் ஆடி நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி அதை சுப்ரீம் கோர்ட்ல நம்ம நிரூபிச்சது. அந்த ஜட்ஜிக்கே புரிஞ்சிச்சு மகேஷோட ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியோட ஆக்டிங்கு, காலையில உதயநிதியோட ஆக்டிங்கு. என்ன பிரச்சனைனா, நம்ம தலைவர் ஆக்டிங் தெரிஞ்சு நம்பர் 1 ஆகி அரசியலுக்கு வந்துட்டாரு. இவங்களுக்கு ஆக்டிங்கும் தெரியல, அரசியலும் தெரியல, என்ன பண்ணணும் தெரியல. இதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டா இருந்தா பரவாயில்ல, எதுலயுமே இல்ல. மூளையில என்ன இருக்குன்னு தெரியல. பிறக்கும் போதே களிமண்ணு மட்டும்தான் பெத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க, நம்ம அந்த விமர்சனக்குள்ள போக வேணாம். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அது 100 வார்த்தை ஆக்கி டிபேட் ஆக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கொலையை செஞ்ச பிறகு நம்ம மேல கொலைப்பள்ளி சொல்லி இன்னைக்கு பாருங்க, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பள்ளி இருக்குன்னு டவுட் வந்தனாலதான் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப போலீஸும் அவங்க கிட்ட இருக்கு, ஜட்ஜி அவங்க கிட்ட இருக்கிறாரு. 1 நம்பர் கமிஷன் போட்ட ஜட்ஜி அவங்க இப்படி எல்லாம் ஏமாத்தி நம்ம மேல கொலைப்பள்ளி சொன்னாங்க. போட்டு நம்ம மேல ஒரு SOP போட்டாங்க, ஸ்டாலின் ப்ரொசீஜர் கோட். ஸ்டாலின் SOP போட்டு முடிச்சிட்டான், ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அப்ப அதை போட்டுட்டு என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் கூட்டம் வரும். உடனே சொல்றாங்க, அது என்ன தமிழக வெற்றி கழகம் மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பிரச்சாரமா. யாரு கூட இருக்கக்கூடிய வித்வான்கள், நல்லா வித்வானம் பண்ணுவாங்க, காசை வாங்கிட்டு டக 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 டகன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. டிவியில வைக்காது, இதுதான் டிபேட்டே. ஆனா மக்கள் 5% எவரும் நியூஸ் சேனல் பாக்குறதே கிடையாது. திமுக காரங்க மட்டும் பார்த்து 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 ஆஹா சூப்பர்ப்பா, நல்லா பேசுறாருப்பான்னு நல்ல காசை கொடுத்து வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்ப இந்த கொலைப்பள்ளியை சுமத்தினாங்க, SOP போட்டாங்க. நம்ம கிட்ட என்ன கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப ஒரு திருச்சியில மாநாடு பண்ணாங்களே, பெரிய மாநாடு. அந்த மாநாடு பேர் என்ன தெரியுங்களா? வேவ் ஸ்டாலினா. அதுவும் நம்மள பார்த்து காப்பி. வேவ்னா என்ன தெரியுங்களா? மக்கள் கூட்டம் அலையலையா வருது. எல்லாம் 300 ரூபாய் கூட்டிட்டு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட்ல உட்கார வைக்கல. எங்கேயா வேவ் வரப்போகுது உங்களுக்கு? 22 கட்சி கூட்டணி வச்ச உங்களுக்கு மக்களே வரலன்னா அந்த கூட்டணி கட்சிகள் தவிர எவனும் கட்சி தலைவர்கள் தவிர யாரும் ஓட்டு போட போறதில்லை. இதுதான் அரசியல், இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை இருந்த பிறகு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பயும் உங்க மேல வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க. சரி, அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கூட்டம்லாம் இவங்களுக்கு வராது, மக்கள் தோணிட்டாங்க. அப்ப என் மேல இப்ப வந்து ஒரு விமர்சனம் வருது. அந்த விமர்சனத்துக்கு ஜனநாயக பூர்வமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம ஒன்றும் பிறப்பால் முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, பிறப்பால் துணை முதலமைச்சர் ஆகிறோம் இல்லையே, என்ன கேள்வி கேட்டா நீ கேள்வி கேட்பியா அப்படின்னு முடக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. நம்ம ஒரு சாமானிய கட்சி, இன்றைக்கும் ஒரு சாமானியனாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதிகாரத்தில் இருந்து இன்றைக்கும் பேசுறதில்லை. ஆனால் எங்க ஆதிக்கம் இருக்கிறதோ அங்கு முதல் குரல் டிவிக்கு இருந்து ஒலிக்கும். இதுதான் எங்களுடைய கட்சி. அப்படி சிபிஐல என்கொயரி முடிஞ்ச உடனே பிரச்சாரத்தை அப்படி மேல எந்திரிச்சார். டைவர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம பிரச்சனை. அவ்வளவு கோவம் உள்ள இருக்கு. அப்ப மேல எந்திரிச்சாரு. அப்படி எந்திரிச்சு மேல நின்று ஆரம்பிக்கலாமான்னு கேட்டாரு. அப்படி மேல எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா, சிபிஐ ஆபீஸ்குள்ள இருந்தே மேல எந்திரிக்கிறாரு. அண்ணனுக்கு தைரியம் இருக்கு.
அது வேற மாதிரி தெரியும். அப்ப எந்திரிச்சு அந்த கேட்டுக்கு வெளியே வந்து மேல பார்த்துட்டு அங்க 2000 பேர் நான் கையை காமிச்சிட்டு பத்திரமா இறங்கிட்டு, இது போதுமா அப்படின்னு கேட்டார். இது போதும்னு அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப இன்னுமேட்டு இந்த SOP இதெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்டார். எங்க வேணா போலான்னு தேர்தல் கமிஷனோட ரூல்ஸ்ல எல்லா தலைவரும் எந்த ரோட்டுக்கு வேணா போல. நான் இன்னுமேட்டு ஒவ்வொரு நொடியும் நான் மக்கள் கிட்ட இருக்கணும், வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டார். கூடி சீக்கிரத்துல உண்மையான ஆலையை தமிழகம் முழுவதும் இருக்க நெடுஞ்சாலைகளை நீங்க பாப்பீங்க, மக்களுடைய கூட்டத்தை நீங்க பாப்பீங்க அவர்களுடைய வருகையை நோக்கி வரும் பொழுது. அதுதான் பயம். சரி, டெல்லியில பிரச்சாரத்தை அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்தது மாடல் கோடு வந்துருச்சு. எங்க முதல் கூட்டத்தை போடலான்னு யோசிச்சோம். இந்த தீய சக்திக்கு முதல் காரணம் யாரு? இந்த கொடுமையான ஆட்சிக்கு முதல் காரணம் யாரு? இந்த 4.5 வருஷம் எதுவுமே செய்யாம நாடகம் ஆடி டிராமா பண்ணது யாரு? இந்த டிராமா கம்பெனியை ஒழிக்கணும்னா கொளத்தூர்ல இருந்தா முதல்ல ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் பயமே கிடையாதுயா. நீ என்ன வேணா பேசிக்கோ, அவதூறா பேசிக்கோ. ஆதவர்ஜனா இப்படி, ஆதவர்ஜனா குடும்பம் அப்படி, ஆதவர்ஜனா மாமனார் இப்படி, என்ன வேணா பேசிக்கோ, காதை கேட்காது. போய்கிட்டே இருப்போம். எங்க குறிக்கோள் என்ன? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணனை சைன் போட வைக்கணும், அவ்வளவுதான் எங்க குறிக்கோள். இந்த அள்ளு சில்லற பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கலாம் எங்களுக்கு டைம் கிடையாது மொதல். அப்ப இந்த திமுக வந்து எப்படி திசை திருப்பணுங்கிறதுக்கு நான் பதில் சொல்லணும். யாருக்காக பதில் சொல்லணும்? ஆதவர்ஜுனா பயந்துட்டாரு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாது. நீ சூரியன்னா நான் ஆதவுடா. நான் யாருக்கும் பயப்படாது கிடையாது. 5 வயசுலயே எங்க அம்மாவோட சாவை பார்த்தோம் நான். இதுக்கு மேல எவனும் என்ன பயன்படுத்த முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தன்னுடைய தாயை சாவ 5 வயசுல பார்த்த ஒரு பையன்னா நான் தான். அது இதுலயே நான் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னாடி தைரியமா நிக்கிறேன்னா என் தலைவர் உண்மையா இருக்கிறாருங்கிற ஒரு வலிமை என்கிட்ட இருக்கு. என்கிட்ட எந்த போயும் கிடையாது. நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. எந்த கட்சிக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. நான் வேலை பார்த்தேன். அந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நாங்க இருக்க மாட்டோம். அவ்வளவுதான் என்னுடைய வரலாறு. எங்க வேணா நான் போய் சொல்லுவேன், என்ன வேணா கேள்வி கேள்வி. அப்ப எங்க நம்ம சின்னவரான அசோக் அண்ணன் சொன்னாரு, நம்ம தோழர் 12 வருஷமா கூட இருக்கிறவர், அவருடைய உணர்வுக்கு பதிவு கொடுக்கணும் இல்ல. மீதி அள்ளு சில்லறைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் அசோக் அண்ணன் நம்ம கூட 12 வருஷமா இருக்கிறவர், நான் அவரை பத்தி சொல்லணும். 40 வருஷம் மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் கூட இருந்தவர், நம்மளுடைய அன்புக்குரியவர் அவர். அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது, எனக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அப்படி 12 வருஷமா பழகுனதுல ஒரு 30 நாளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார், அரசியல்ல நான் வரணும்னு இருக்கேன். தலைவரோட 40 வருஷம் இருந்துட்டேன். என்னுடைய மனைவி என்னுடைய மகள்லாம் வந்து விஜய் சாருடைய ரசிகர்கள். டிவிக்கு கட்சியில் நான் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமா? நான் ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தேன், எனக்கான மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், டிவிகே கட்சிக்கு வரணும்னா ஒன்னே ஒண்ணுதான் குவாலிஃபிகேஷன், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அப்புறம் தைரியமா இருக்கணும். இந்த 3 குவாலிஃபிகேஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. உங்க அப்பா மினிஸ்டரா, எம்எல்ஏவா, பணக்காரனா, கோடீஸ்வரனா, எந்த குவாலிஃபிகேஷனுக்கு அண்ணன் கிடையாது. இன்னைக்கு 234 வேட்பாளர்களை அண்ணன் உருவாக்குனாரு. அதுல பாதிக்கு மேற்பட்ட இல்ல, 3/4 வேட்பாளர்கள் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மீனவர், ஒரு விவசாயி, கையில 10 லட்சம் கூட கிடையாது. ஆனால் அண்ணன் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் தெரியுமா? மக்களிடம் உண்மையாக நேர்மையாக ஒரு எம்எல்ஏ ஆன அடுத்த 5 வருஷம் மக்களை நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ உருவாக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்குவாங்க. எடுத்தோடனே உங்களை மாதிரி 50 கோடி இருக்குமா, 1000 கோடி செலவு பண்ண முடியுமா அவர் கேட்க மாட்டார். அப்ப நான் அசோக் சொன்னேன், சரிண்ணே
இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்கண்ணேன்னு சொன்னேன். ஏன்னா ரஜினி ரசிகர்களுக்கு தெரியணும்ல உண்மை என்னன்னு. இந்த சூழ்ச்சியில் இப்போ நடுவில் பண்ணது யாருன்னு சொல்கிறேன், எக்ஸாம்பிளே சொல்கிறேன். அப்போ தலைவரை பார்க்க போகிறார் அசோக் அண்ணன். அசோக் ஒரு 5 பேர் அன்னைக்கு சேர்ந்தாங்க. நம்ம தனபால் சார் பையன்லாம் இருக்கார் பாருங்க, பழைய ஸ்பீக்கர், அவருடைய பையன்லாம் சேர்ந்தாரு. 4 பேரை பேசி முடிச்சாங்க. லாஸ்ட்ல தான் அண்ணன் போனார். என்னடா 40 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்காரு அவரும் ஒரு பையனும், என்னடா வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு. திடீர்னு கதவு திறந்து நான் பார்க்குறேன், 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம தலைவர் விஜய் சாரும் அசோக் சாரும் பையனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, அப்ப என்னடா இது பயங்கரமா சிரிச்சிருக்காங்க. அப்போ வந்து சரி டிஸ்டர்ப் பண்ணோன்னு வெளியே வந்துட்டேன். வந்த பிறகு அசோக் சார்கிட்ட கேட்டேன், என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நம்ம தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் 40 வருஷம் தலைவர் ரஜினி சார் கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன், என்ன உங்களோட அக்செப்ட் பண்ணீங்களான்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு சொன்னார், டிசம்பர் 12ஆம் தேதி ஆனா நியூஸ் பேப்பர்ல நான் விளம்பரம் கொடுப்பேன், நான் அவரை போய் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தலைவர் எப்படியோ அதே மாதிரி நான் சினிமாவில் இருக்கும்போது எனக்கும் ஒரு தலைவர்னு சொன்ன மனிதர் எங்களுடைய தலைவர். நீங்க போய் சிறப்பா செயல்படுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். அப்ப அசோக் சார் சொன்னாரு, நான் ஹார்பர் தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். யாரு? அண்ணன் பாருங்க, சேகர் பாபு தொகுதியில போய் வேலை பார்க்கிறேன். உடனே அப்ப சொன்னாரு, தாராளமா போய் வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுங்க, கட்சியில அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரஜினி ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவருக்கு கட்சியில பொறுப்பையும் கொடுத்து அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து மேடை ஏற்றிய ஒரே கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம். அப்ப நம்மளை டைவர்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க, எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க? அதுக்கு தான் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன நடந்துச்சு? இது தலைவர் ரஜினி சார் அவர்களுக்கே தெரியும். அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல? அன்னைக்கு 30 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருந்தேன், காவல்துறை நிப்பாட்டினாங்க. அதை டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல. அப்ப டீட்டெயிலா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இந்த பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த 5 வருஷமா என்ன கடுமையா திட்டுறாங்க, அதை பத்தி இல்ல. இந்த ஒரு வாரமா கடுமையான மன வலியில தலைவர் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகள் இருக்காங்க, தமிழ்நாடே இருக்கு. அது என்னது? அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக தமிழகம் முழுவதும் உருவாக்கிய கட்சி நம்மளோட கட்சி. அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு. அதுல என்ன பிரச்சனை? தூத்துக்குடியில இந்த ஊடகங்களையும் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் எல்லோரையும் நான் வந்து கேட்டுக்கிறேன், வலியோட கேட்கிறேன். தூத்துக்குடியில ஒரு 12th ஸ்டாண்டர்ட் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி, 15 வயசு கூட ஆகல, டெல்லியில நிர்பயா பாதிக்கப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார், கொல்லப்பட்டார், இந்தியாவே கொதித்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை திசை திருப்பதுக்கு தான் இவ்வளவு பெரிய நாடகம் 5 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. இது சோசியல் மீடியா வாரியர்ஸும் புரிஞ்சுக்கணும், தமிழக மக்களும் புரிஞ்சுக்கணும். இந்த அவருதான பிரச்சாரம் எனக்கு எதிராக ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த தூத்துக்குடியோடைய மரணம் கொடூரமானது. அன்னைக்கு முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் தான் இதை உறுதியா சொன்னோம். தூத்துக்குடியில ஏற்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? 6 மணிக்கு அடுத்த நாளே நான் தூத்துக்குடி போயிட்டேன், வீட்டுக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, பக்கத்துல உங்க அத்தைக்கு கோவம் வருது, நம்ம மேலேயும் டக்குன்னு வந்து கோவப்படுறாங்க. நான் 5 நிமிஷம் பேசி முடிச்சேன்னு அமைதியா உட்கார்ந்தாங்க. அப்ப அவங்க உறுதியா சொல்றாங்க, என்னன்னா சொல்ல முடியல, வார்த்தைகள் வரல. அவங்க அம்மா சொல்றாங்க, என் பொண்ணு 6 மணிக்கு கழிவறை போறதுக்கு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அங்கிருந்து 50 மீட்டர் கூட கிடையாது. 7 மணி ஆச்சு, 7:30 மணி ஆச்சு, காணோம். காவல்துறை கிட்ட போறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல, திருப்பியும் காணோம். சார், காவல்துறை கிட்ட போகும்போது திருப்பியும் முடியாதனால நாங்க தேடி தேடி பார்க்கிறோம், ஊர் மக்கள் ஃபுல்லா தேடி பார்க்கிறோம். அடுத்த நாள் 2:30 மணிக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குழந்தையோட உடலை. அந்த குழந்தையோட உடல்ல ஒட்டு துணி கிடையாது, கற்பழிக்கப்பட்ட பெண்.
இன்னும் 6 நாள் ஆச்சு, இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. அக்கா கனிமொழி அக்கா போனாங்க, ஆனா ஊருக்குள்ள விடல. உடனே கனிமொழி அக்கா மேல வந்து ஒரு மீடியா வந்து அவங்களை உள்ள விடலன்னு பெருசா சொன்னாங்க. நான் கேட்கிறேன், எங்கு முதலமைச்சர் ஏன் அந்த இடத்துக்கு போல? ஏன் தூத்துக்குடிக்கு அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போல? இதனால்தான் நான் கோவப்பட்டு முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னேன். அவர் மேல அவதூறு பரப்புறதுக்காக இல்ல, அவரை குற்றம் சொல்ல வேண்டதுக்காக கிடையாது. ஒரு வழி, என்னுடைய வீட்டில் என் தங்கைக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் ஒரு அண்ணனாக என்ன கோபமோ அந்த கோபம் எனக்கு உண்மையிலே ஏற்பட்டது. அன்னைக்கு என்னுடைய பேச்சு கோபத்தில் வந்த வெளிப்பாடு, என்னுடைய உணர்விலிருந்து ஏற்பட்ட வெளிப்பாடு. அதனாலதான் அடுத்த நாளே 9 மணிக்கு நான் கிளம்பி வந்து தூத்துக்குடிக்கு போனேன். அதை கேட்கும் பொழுது இது அரசியல் அல்ல, நாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன அரசியல் உருவாக்கிட்டு இருக்கோம். அக்கா கனிமொழியை திட்டுவாங்க, ஏன் ஒரு பெண்ணு தான் அந்த இடத்துக்கு போகணுமா? என்னோட சொந்த தங்கையா இருந்தா ஒரு ஆண் போக கூடாதா? எங்கே போனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்? அதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? எங்கே போனார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்? இதுக்கு மேல என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஒரு பெண் மானகப்படுத்தப்பட்டு, ஒரு பெண் ஒட்டு துணி இல்லாம தூக்கி எரிஞ்சு, ஒரு ஊரே அன்னைக்கு 2.5 மணி நேரம் தேடி, ஒரு காவல்துறை கூட 18 மணி நேரம் அந்த ஊருக்குள்ளே போவாம, ஒரு கலெக்டர் போவாம, ஒரு எம்எல்ஏ போகாம, ஒரு கவுன்சிலர் போவாம, திமுகவுடைய அமைச்சர்கள் போவாம, முதலமைச்சரும் போல, துணை முதலமைச்சர் உதயநிதியும் போல. ஆனால் அன்னைக்கு நான் பேசிய ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஆதவர்ஜுனாவை திட்டக்கூடிய இந்த திமுகவும் திமுகவுடைய ஊடகங்களும் மிகப்பெரிய அவமானப்படுத்தக்கூடியவர்கள். ஆதவர்ஜுனா இதுக்கு வெட்கப்பட வேண்டியதில்லை. நான் எதற்கும் தைரியமானவன், எதற்கும் பயப்படாதவன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாடி இந்த வீடு இருந்த போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. 12 வயசுல படிச்சவன் பாரதியார் கவிதையை. உங்களுடைய தவறுகளை நாங்கள் உறுதியாக உண்மையாக எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம். இதுக்கு டிவிக்கு தவிர வேற எந்த கட்சியும் போல. எங்க போனது? திமுக கூட்டணியில் இருக்க 22 கட்சி யார் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வீட்டுக்கு போனாங்க? அந்த அம்மா கிட்ட பேச போனாங்களா? அந்த அம்மாவோட கோரிக்கை என்ன தெரியுமா? கடைசி நிமிஷத்துல இதை யாரு செய்தார்களோ அவர்களை இந்த சமூகத்தின் முன்பு நிறுத்துங்கள், அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்கள். ஏனென்றால் என்னுடைய பெண் குழந்தை போல இன்னொரு பெண் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை ஏற்படுத்த கூடாது சொன்னவர் என்னுடைய அம்மா. தூத்துக்குடியில் இருக்க பாதிக்கப்பட்ட அம்மா தன் குழந்தையை இறந்தாலும் அவர்கள் கவலைப்பட்டது இன்னொரு பெண் குழந்தைக்கு இந்த பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு பேசினாங்க என்கிட்ட. ஆனால் இதை மூடி மறைக்கணும். நிர்பயா சகோதரர் பாதிக்கப்பட்டது போல இந்த பிரச்சனையை தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. தலைவர் ரஜினி சார் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, உங்கள் மீது எங்களுக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது. இதை நான் உறுதியாக பதிவிடுகிறேன். நான் ஒரு சாமானியன், அதிகாரம் என்கிட்ட இல்ல, பணபலம் இல்ல. நான் இன்றைக்கும் ஒரு சாமானியன், ஒரு சாதாரண விவசாய வீட்டில் பிறந்த உணர்வு தான் இன்னைக்கும் இருக்கு. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். எனக்கு வேற எதுவும் இல்ல, எந்த நாதியும் இல்ல. ஏன் என்னுடைய குடும்பமே என்னுடைய அரசியலுடைய கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.